இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் இந்த மாதிரி தச்சிட்ட ப்ளவுஸ்லையும் எளிதாக ஒரு லேஸ் வச்சு டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி லேஸ்னால் இரண்டு பக்கமுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தோற்றம் தரக்கூடிய லேஸ். இது கண்டிப்பாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அதாவது இந்த உருளை வடிவம் மாதிரி, அதாவது ஊசி தொலை அப்படி போடுற மாதிரி ஒரு டோரி மாதிரி ஒரு அமைப்பில் கிடைக்கிது. நிச்சயமாக இந்த மாதிரி லேஸு எல்லா கடையிலையுமே கிடைக்குதுங்க. விலை கூட ரொம்ப அதிகம் கிடையாது. இது ஒரு முழுக்கவுமே ஒரு 120 ரூபாய் தான். அப்போ நம்ம ரொம்ப சுலபமாக எல்லா டிசைனும் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லேஸுகளை பயன்படுத்தலாம். அழகாகவும் இருக்குது. சரிங்களா? இதை வச்சு நம்ம ஒரு அழகான டிசைனை இதில் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம ப்ளவுஸ் ரொம்பவே ப்ளெயினாக தைச்சிட்ட பிறகு கொஞ்சம் அதில் டிசைன் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு கூட நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி பட்டு ப்ளவுஸுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இதை நீங்கள் இந்த டிசைனை கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். இப்போ முதல்ல நம்ம எடுக்கும் பொழுது இந்த பின்கழுத்தில் இருக்கிற நடு பாகத்தை எடுத்துக்கலாம். இங்கேருந்து பண்ணும்பொழுது நமக்கு அப்படியே உங்களுக்கு தொடர்ச்சியாக சரியான அளவில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன். அதாவது நீங்கள் கோலம் போட தெரிஞ்சவங்களா இருந்தால் ரொம்பவே சுலபமாக இதை வரைஞ்சிடுவீங்க. முதல்ல நடுவில் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த அளவு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதையே அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதையே நம்ம எல்லா இடத்துலையுமே அளவாக வச்சுக்கலாம். தொடர்ச்சியாக முன்கழுத்துக்கும் வேணும்னாலும் அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரே மாதிரி அளவில் வேணும்னும் பொழுது நீங்கள் இந்த முடித்த இடத்துல இருந்து நம்ம இங்கே எவ்வளோ தொலைவில் முடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் எல்லா இடத்துலையுமே குறிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி அமைப்பில் கிடைக்கும். நம்ம வைக்கக்கூடிய டிசைன் ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த 2 புள்ளிகளுக்கு நடுவில் நான் அந்த அளவை வைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் வரைஞ்சிக்கிட்டோம் இல்லையா? அது அப்படியே மறுபக்கம் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நம்ம டிசியில் வரைஞ்சதால் அது அப்படியே உங்களுக்கு இம்ப்ரெஷன் அப்படியே விழுந்துடும். இந்த பக்கம் அப்படியே லேசாக விழுந்திருக்கு பாருங்கள். அது அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். மேலே அழுத்தம் கொடுத்து நமக்கு பார்வைக்கு தெரிகிற மாதிரி வரைஞ்சிப்போம். இந்த மாதிரி 2 பக்கமும் வைக்கிற மாதிரி கிடைச்சதுன்னா அந்த லேஸில் நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த லேஸை நம்ம அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கிறோம். அதனால தான் இந்த டபுள் சைடும் டிசைன் வர்றது தான். அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு பக்கம் இருக்கிறதுனா நீங்கள் இந்த மாதிரி மடிக்க வேண்டாம். அப்படி இப்படி எடுத்து இப்படி சென்டராக மடித்து அப்படி திருப்பிக்கோங்க. இது 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ இந்த நம்ம போட்ட லைன் அவுட்டரில் வர்ற மாதிரி பார்த்து கொடுத்தீங்கன்னா அதையே தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே செய்யணும். அதாவது அந்த கோடுக்கு உள்பக்கம் தான் நம்ம வைக்கிறோம். இப்போ நீங்கள் அதுக்கு வெளிப்பக்கமாக வைக்கிறீங்கன்னா எல்லாமே நீங்கள் அதே மாதிரியே வைங்க. ஒன்று உள்ளவும் ஒன்று வெளியவும் அந்த கோடு நம்ம தெரிகிற மாதிரி வச்சோம்னா ஒரு பூ உங்களுக்கு பெருசாகிடும், ஒரு பூ சிறுசாகிடும். தெரியுதுங்களா? இங்கே இருக்குது. அதனால்
நம்ம அந்த கோடு வெளியே தெரிகிற மாதிரி தான் வைக்கிறோம். இப்போ இதில் நம்ம இன்னொரு தையல், அதாவது 2 பக்கமும் படிமானமாக தையல் போடணும். இப்போ இதை நம்ம வச்சிட்டோம். அதுக்கு பிறகு இங்கே மேலே நமக்கு பிளெயினாக இருக்கு இல்லையா, அதுக்கும் சேர்த்து இந்த லேஸையே வச்சாலும் சரி, அல்லது இன்னமும் உங்களுக்கு கிராண்டாக எதனா லேஸ் இருந்தாலும் அதையும் வைக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த டிசைனுக்கு மட்டும்தான் இந்த 2 பக்கமும் டிசைன் உள்ள அந்த லேஸ் தேவைப்படுது இல்லைங்களா. இப்போ நீங்கள் அதுக்கு தேவையானதை நீங்கள் இந்த மாதிரி கூட அதை கழுத்தை சுற்றி வேற ஒரு லேஸையும் வைக்கலாம். எப்போதுமே லேஸ் வாங்கிக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி முழுசாக நமக்கு இந்த மாதிரி ஒரு பண்டலோடு சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நிறத்தில் வாங்கும் பொழுது தேவையான அளவு மட்டும் 1.5 மீட்டரோ 2 மீட்டரோ என்ன தேவையோ அது வாங்குங்க. ஆனால் இந்த மாதிரி பொதுப்படையாக நம்ம எல்லா வகையான துணிகளுக்கும் வைக்கக்கூடிய டிசைனை நீங்கள் முழுசாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே லாபம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி லேஸை தைக்கும் பொழுது இதுக்கு பொருத்தமான தங்க நிறத்தில் நூலோ அல்லது மஞ்சள்லையோ போட்டு நீங்கள் தைக்கும் பொழுது அந்த நீங்கள் மேலே என்ன நிறத்தில் தைக்கிறீங்களோ அது வெளியே தெரியாமல் ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் தான். இதுலேயும் 2 பக்கமும் தையல் போடுங்க. இதை மேலும் அழகு கூட்ட ஒரு சின்ன வேலை, இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் கிடைச்சா அதை வச்சு நீங்கள், இது கிடைக்கலன்னா உங்களுக்கு ஸ்டோன் கூட வச்சு ஒட்டிடலாம். ஏன்னா இந்த இடம் காலியாக இருக்குது இல்லையா, இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி வைக்கும்பொழுது ரொம்பவே ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அங்கே முடிச்சுட்டு இங்கே வரும்பொழுது ஒரு முடிச்சை போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம எல்லா மணியும் வச்சு முடிச்சாச்சு. இந்த டிசைன் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது அதிக செலவும் இல்லை, நமக்கு ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடிய ஒரு டிசைன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.